பேசணும்னு சொல்ல பேச வேண்டியதான வீரா, அதுல என்ன ப்ராப்ளம்? நான் தான் அவங்க கூட பேசுறதுன்னு உங்ககிட்ட பல நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? தெரியல மேம். அவன்கிட்ட அவ கெஞ்சும் போதே என்னால பெயின தாங்கிக்க முடியல. அவ குரல கேட்டுட்டா அதுக்கப்புறம் நான் இங்க இருப்பேனா அப்படின்றது நிஜமா எனக்கு தெரியல. அவன் சொன்னத கேட்டு எனக்கு இவ்ளோ ஃபீல் ஆகுதுன்னா, நான் நிஜமா கேட்டேன்னா அடுத்த செகண்ட் சத்தியமா நான் இங்க இருக்க மாட்டேன் மேம். அதனால என்னால அவ வாய்ஸ் கேட்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு? இல்ல அவங்க பேசணும்னு கெஞ்சும் போதோ இல்ல அவங்க அழுக்கும் போதோ உங்களுக்கு என்ன தோணுது? அவ கூட இருக்கிறது, அவ யார் கூட இருப்பா, அந்த மாரி யோசிக்கும்போது என்ன சுத்தி சுத்தி அவன் மட்டும் தான் தெரியிறானா. அந்த பெயின் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் கூடவே இருப்பாளே, அவன் கூடவே பேசுவாளே, அவன் தானே அவள பார்த்துப்பான். அந்த வலிய வந்து என்னால தாங்கிக்க முடியல. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கானே இருக்கானேன்ற கோவம் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. 10th அந்த 10th அந்த 1 இயர் அவன் கூட இருந்த பெயின் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் 1 இயர் ஃபுல்லா இல்ல. பட் இருந்தாலும் அந்த டைம் அவன் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாம அவன் கூட இருந்தது, நாங்க இருக்கும்போதே அவன் கூட இருந்தது என்னால தாங்கிக்க முடியலன்னும்போது, இப்ப நான் சுத்தமா அங்க இல்ல. அதனால என் இடத்தையும் சேர்த்து அவனே இருப்பானே அப்படின்னு நினைக்கும்போது நிஜமா எனக்கு அந்த பெயின் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அஃப்கோர்ஸ் அவ எக்ஸாம் முடிச்ச அந்த டேல இருந்து அவ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா. அத நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதோ அன்னைக்கு அவ இங்க தான் ஸ்ட்ரெயிட்டா வந்தா. என் கூட மட்டும் தான் இருந்தா. எங்க ஃபேமிலியோட மட்டும் தான் இருந்தா. அவ எங்கள பார்க்கலான்னு தான் வருவா. ஆனா வரது அவன் கூடவா இருக்கும். அதுவும் அவன் கூட பைக்ல. இந்த மாரி விஷயம் வந்து என்னால தாங்கிக்க முடியாது. என்னவோ அவன் எங்கள கிட்ட கூட்டு வந்து காமிச்சுட்டு கூட்டு போற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவளா விருப்பப்பட்டு தான் வந்தா. ஆனா அது எனக்கு எப்படி தோணும்னா, அவன் கூட்டு வந்து ஓகே 2 ஹார்ஸ் இங்க இரு. அவனும் கூட இருப்பான். திருப்பி அவன் கூட்டு போறது எனக்கு நிஜமா அது விருப்பம் இல்ல. அவன் கூட அவ என் வீட்டுக்கு வந்து அவன் தான் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு குடுத்துச்சு. அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் அதிக பெயினா இருந்துச்சு. அதுவும் அவன் கூட பைக்ல போறது, பைக்ல வர்றது அதுவுமே என்னால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட அவ பைக் கிடையாது. அதனால வந்து அந்த